வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, நீங்க வணக்கம். மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, காதல்ல ஏற்படக்கூடிய ஏமாற்றம் உங்களுக்கு வேதனைகளை கொடுத்திருந்திருக்கலாம். அது நீங்கள் ஒருவரை மனதூர நேசித்தால் உங்களுடைய முழு நம்பிக்கையுடனும் ஏன் உண்மையுடனும் நேசிப்பீங்க. ஆனால் அந்த உண்மையான அன்புக்கு எதிர்பார்த்த பதில் கிடைக்காத தருணம் உங்கள் மனதை ஆழமாவே பாதித்திருக்கும். நம்பிக்கை உடைந்து வாக்குறுதிகள் நிறைவேறாது சூழ்நிலைகள் பிரிவை ஏற்படுத்தியது போன்ற அனுபவங்கள் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க வைத்திருக்கும். இருந்தாலுமே அந்த வேதனை உங்களை மனதளவில் வலிமையாக்கி இருந்திருக்கும். உண்மையான அன்பு என்பது பொறுமை, புரிதல் மற்றும் நம்பிக்கையால் உருவாகக்கூடும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. எதிர்காலத்துல உங்களுடைய மனதை மதிக்கக்கூடிய உறவுகள் உருவாகும் வாய்ப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று உங்களுக்கு ஜோதிட பார்வையில கூறப்பட்டுதான் வருகின்றன. மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஏன் உண்மையான அன்பை பொழிந்த காதல தான் நீங்கள் ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சக்கூடியதாகவும் இருந்திருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பல கனவுகளோடு இருந்த உங்களுக்கு சோகமும் அலட்சியம்தான் பதிலாவே கிடைத்திருக்கும். உண்மையான அன்பிற்கு இந்த உலகத்தில் மதிப்பில்லையா என்ற கேள்வி உடைந்து போன உங்களுடைய இதயம் மீண்டும் வர நீண்ட காலம் இருக்கக்கூடிய நிலையாவே உங்களுடைய வாழ்க்கையில அமைந்து வந்திருக்கும். காதல்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றம் உங்களை நீங்கள் ரொம்பவுமே வேதனைகளாகவும் இருக்கட்டும், ஏன் வாழ்க்கையில நீங்க வாழ வேண்டுமா என்ற நிலைக்கு கூட உங்களை தள்ளி கொண்டு இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ஒருவரை மனதார நீங்கள் நேசித்து வந்தீங்கன்னாவே அவங்களுக்காக நீங்க முழு நம்பிக்கையுடனும் என் உண்மையுடனுமே நேசித்து வந்திருந்திருப்பீங்க. அந்த உண்மையான அன்புக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதிலோ கிடைக்காத தருணம் உங்களுடைய மனசை ரொம்பவும் ஆழமாவே பாதித்து, ஏன் உங்களுடைய மனசை ஆழமா பாதித்த நம்பிக்கையும் என் மன வேதனையுமே உங்களுக்கு கொடுத்திருந்திருக்கும். உங்களை நம்பிக்கையை உங்களுக்கு உடைந்து போய் ஏன் வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்ற முடியாம போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கட்டும், இல்லை பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய போன்ற அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையை வேறு கோணத்திலே பார்க்க வைக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த வாக்குறுதிகளை உங்களுக்கு நிறைவேற்றாமல் போகும்போதுதான் உங்களுக்கு அதிக வேதனைகளை கொடுக்கக்கூடிய நிலையாகவும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இருந்தாலுமே நீங்க அந்த வேதனை எல்லாத்தையுமே உங்களுடைய மனசுல வலிமையாக்கி கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு உண்டாகக்கூடிய நிலையும் இப்போது ஏற்படக்கூடும். ஏன்னா உண்மையான அன்பு என்பது பார்த்தீங்கன்னா பொறுமை, புரிதல் இல்லைன்னா மற்ற நம்பிக்கையை உருவாகக்கூடிய என்பதை நீங்கள் உணரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு கடந்த காலத்துல உணர்த்தி இருந்திருக்கும். உங்க மனசை முழுமையா என் ஒப்பு கொடுத்து நீங்கள் காதலித்து இருந்திருப்பீங்க, உண்மையான அன்பை கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா உங்களை அன்பு பொழுது காதல் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கும். அது கூடவே நீங்க பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றி பல கனவுகளோடு தான் நீங்கள் இருந்து வந்திருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு துரோகமோ இல்லைன்னா அலட்சியமோ தான் பதிலாகவே உங்க வாழ்க்கையில கிடைத்து இருக்கக்கூடிய நிலைதான் உங்களை அதிக வேதனைக்குள்ளாக்கி இருந்திருக்கும். உண்மையான அன்பிற்கு இந்த உலகத்துல உண்மையான அன்புக்கு இந்த உலகத்துல மதிப்பே இல்லையா என்ற கேள்வியோடு நீங்கள் உடைந்து போகக்கூடிய நிலையும் உங்களுக்கு இதயம் மீண்டும் வர நீண்ட காலம் உங்களுக்கு எடுக்கக்கூடிய நிலையுமே உங்க வாழ்க்கையில அமைந்து இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய முயற்சிகள் அனைத்துமே இப்போது வெற்றி பெற உள்ள போகுது. பல நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த சில முயற்சிகள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் தாமதமாயும் இருக்கும். சில நேரங்களில் எல்லா முயற்சிகளையும் செய்தும் முடிவு கிடைக்காததால் மனதில் சோர்வு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி வரும் காலத்தில் அந்த நிலையிலமே மாறி ஏற்கனவே தொடங்கியிருந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெற என்பது ஜோதிடத்தில் கூறப்படுது. ஒரு காலத்தில் முடியாது என்று நீங்கள் நினைத்த விஷயங்கள் கூட புதிய வாய்ப்புகளாக உங்களுக்கு உருவாக போகிறது. முன்பு நீங்கள் எடுத்து பல காரணங்களால் பாதியிலேயே நின்று போனதாகவும் அல்லது தோல்வியில் முடிந்த திட்டங்கள்
இனி மீண்டும் உயிர் பெறப் போகிறது. உங்களின் கடந்த கால அனுபவங்கள் மற்றும் தவறுகளில் இருந்த கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டேவும் புதிய உத்வேகத்துடனும் செயலாற்றி நீங்கள் வெற்றி காண்பீர்கள். நிலுவையில இருந்த அரசு சார்ந்த வேலைகளும் கடன் பிரச்சனைகளும் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான திருப்பு முனையை சந்திக்கக்கூடும். முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு ஏற்ப நீங்கள் கைவிட்ட பழைய முயற்சிகளையும் உங்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களையும் பெரும் வெற்றியுமே தேடித்தரக்கூட போகிறது. உங்க வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு சனி பகவானுடைய அருளாலையும் தாமதமா கிடைத்தால் நிலையான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்க உள்ள போகுது. அது கூடவே தான் நீங்கள் உங்களுக்கு தொழில், வேலை, பணம், கல்வி அல்லது குடும்பம் தொடர்பாக நீங்கள் முன்பு எடுத்த முயற்சிகளில் இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகள் வரக்கூடும். உங்களின் அனுபவம் இப்போது சரியான முடிவுகளை எடுக்க உதவும். முன்பு ஏற்பட்ட தடைகள் உங்களுக்கு ஒரு பாடமாகவே மாறி அதே தவறுகள் எல்லாமே மீண்டும் நடைபெறாமல் பாதுகாப்பும் செய்வீர்கள். நீண்ட காலமா காத்திருந்த ஒரு கதவு திறந்து இவ்வளவு நாட்கள் காத்திருந்ததற்கு இப்போதுதான் அர்த்தம் இருக்கிறது என்று நீங்கள் உணரக்கூடிய சூழலும் உங்க வாழ்க்கையில உருவாக உள்ள பகுதி. அது மகர ராசிக்காரங்களுக்கு பல நாட்களா நீங்க மனதில் வைத்திருக்கக்கூடிய சில முயற்சிகள் எதிர்பார்க்கக்கூடியவே நடக்காம ஏன் தாமதமாகவே இருந்து வந்திருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா முயற்சியுமே நீங்க செய்து வந்துமே உங்களுக்கு முடிவு கிடைக்காமலையும் என் மனசுல ஒரு சோர்வுமே உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்திருக்கும். ஒரு காலத்துல நீங்க முடியாது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாமே இப்ப புதிய வாய்ப்புகளாகவும் உங்களுக்கு உருவாக்க போகுது. அது தொழிலே ஆகட்டும், இல்லை வேலையிலாகட்டும், பணமாக இருக்கட்டும், அல்லது கல்வியா இருக்கட்டும், அல்லது குடும்பம் தொடர்பா நீங்கள் முன்பு எடுத்த முயற்சிகளில் இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூட போகுது. அது கூடவே நீங்க பாத்தீங்கன்னா பல காரணங்களாக நீங்க பாதியிலே நின்று போன அல்லது தோல்வியில் முடிந்த திட்டங்கள் அனைத்துமே இப்ப மீண்டும் உங்களுக்கு உயிர் பெறக்கூடிய நிலையமே உங்களுக்கு அமைய போகுது. உங்களுடைய கடந்த கால அனுபவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா தவறுகள் இருந்து உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை கொண்டேதான் உங்களுடைய புதிய உத்வேகத்துடன் நீங்கள் செயலாற்றி வெற்றியும் இனி வரப்போகும் நாட்களை காண போறீங்க. நிலுவையில இருக்கக்கூடிய அரசு சார்ந்த வேலையா இருக்கட்டும் அல்லது கடன் பிரச்சனையா இருக்கட்டும், அனைத்துமே இனி உங்களுக்கு தீரப்போகிறது. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கைவிட்ட பல முயற்சிகளையும் உங்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களையா இருக்கட்டும் பெரும் வெற்றியும் தான் உங்களுக்கு தேடித்தரப்போகிறது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளும் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான திருப்பு முனையை சந்திக்கக்கூடும். முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு ஏற்ப நீங்கள் கைவிட்ட பழைய முயற்சிகளையும் உங்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களையும் பெரும் வெற்றியுமே தேடித்தரக்கூட போகிறது. உங்க வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு சனி பகவானுடைய அருளாலையும் தாமதமா கிடைத்தால் நிலையான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்க உள்ள போகுது. அது கூடவே தான் நீங்கள் உங்களுக்கு தொழில், வேலை, பணம், கல்வி அல்லது குடும்பம் தொடர்பாக நீங்கள் முன்பு எடுத்த முயற்சிகளில் இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகள் வரக்கூடும். உங்களின் அனுபவம் இப்போது சரியான முடிவுகளை எடுக்க உதவும். முன்பு ஏற்பட்ட தடைகள் உங்களுக்கு ஒரு பாடமாகவே மாறி அதே தவறுகள் எல்லாமே மீண்டும் நடைபெறாமல் பாதுகாப்பும் செய்வீர்கள். நீண்ட காலமா காத்திருந்த ஒரு கதவு திறந்து இவ்வளவு நாட்கள் காத்திருந்ததற்கு இப்போதுதான் அர்த்தம் இருக்கிறது என்று நீங்கள் உணரக்கூடிய சூழலும் உங்க வாழ்க்கையில உருவாக உள்ள பகுதி. அது மகர ராசிக்காரங்களுக்கு பல நாட்களா நீங்க மனதில் வைத்திருக்கக்கூடிய சில முயற்சிகள் எதிர்பார்க்கக்கூடியவே நடக்காம ஏன் தாமதமாகவே இருந்து வந்திருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா முயற்சியுமே நீங்க செய்து உங்களுக்கு முடிவு கிடைக்காமலையும் என் மனசுல ஒரு சோர்வுமே உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்திருக்கும்.